பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக தந்தையே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், தூய ஆவியாரே உம்மை போற்றுகிறேன். அன்பான தந்தையே உம்மை போற்றுகிறேன், அரவணைக்கும் தந்தையே உம்மை போற்றுகிறேன், காண்பவரே தந்தையே உம்மை போற்றுகிறேன், காப்பவரே தந்தையே உம்மை போற்றுகிறேன், இருக்கின்றவராக இருக்கின்றவரே உம்மை போற்றுகிறேன், வார்த்தையான இயேசுவே உம்மை போற்றுகிறேன், வழியான இயேசுவே உம்மை போற்றுகிறேன், உயிர்த்தவரான இயேசுவே உம்மை போற்றுகிறேன், மீண்டும் வரப்போகிறவரே உம்மை போற்றுகிறேன், அசைவாடும் ஆவியாரே உம்மை போற்றுகிறேன், அர்ச்சிக்கின்ற ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன். வா ஆண்டவரே, இன்னும் மண்ணு ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒழியாது என்று சொன்னாண்டவரே. விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லாமே நமக்கு மண்ணில் சொன்னவே உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே இந்த பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து
தந்தையை போற்றுகிறோம். பரலோக தந்தையை துதிக்கிறோம். நித்திய தந்தையை துதிக்கிறோம். சத்திய தேவனை துதிக்கிறோம். உலகை அரசாங்கிறவரை துதிக்கிறோம். மாட்சி மருந்தவரை துதிக்கிறோம். மண்ணில் எல்லாம் மண்ணில் என்று சொன்னவரை துதிக்கிறோம். மாட்சி நிறைந்தவரை துதிக்கிறோம். மருத்துவ மாணவரை துதிக்கிறோம். வார்த்தையை இறைவா துதிக்கிறோம். வல்லமையை இறைவா துதிக்கிறோம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே தேவனை துதிக்கிறோம். என்னை காண்பவன் பிதாவை காண்கிறார் என்று சொன்ன தேவனை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என் மக்கள், நான் கடவுள் என்று சொன்ன தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், இருந்தவர், இருக்கிற வரவிருக்கிறவர் நீரே. ஆண்டவரே, பரிசுத்த 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவரே, வர இருக்கிறவர் நீரே. ஆண்டவரே, வல்லமை 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 வல்லமை, அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக அபிஷேகம் மீது கடந்து வருவதாக ஆண்டவரே. மாட்சிக்கு பொருந்த தேவனே, மகத்துவமான தேவனே, உன்னதமான தேவனே, மாட்சியின் தேவனே, மாட்சியுள்ள தேவனே, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தெளிவாக வார்த்தைகள் மூலமாக பலவித உண்மைகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த யோவான் என்கிற நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார் என்று நமக்கு ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார். 36வது வசனத்தில் சொல்கிறார், மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தை, மகன், தூய ஆவி, நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால், மோசையின் வழியாக தந்தையாம் கடவுள் சொன்னார், நாம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று சொன்னார். அதன்படியே இஸ்ரேல் மக்கள் உம்மை பற்றி போய் சொன்னார். அவர்கள், நீர் யார் என்று கேட்பார்களே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னால் அவர்கள் அப்படிப்பட்ட கடவுள் யார் என்று என்னை கேள்வி எழுப்புவார்களே என்று அவர் சிந்தித்து யோசிக்கிற பொழுது, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், எனவே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே சொன்ன ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறார். யோவான் 8:36 மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் அன்றி வேறு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது என்று சொன்னார். 32வது வசனத்தை வாசிக்கும் போது, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்றார். இயேசுதான் உண்மை. இயேசுவை பற்றி அறிகிற செய்திதான் உண்மை. கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நமக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய செய்தியை எபிரேயர் புத்தகம் 13:8 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். தந்தையை பற்றியும் இயேசுவை பற்றியும் தூய ஆவியை பற்றியும் நாம் படித்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு அவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கத்தோலிக்க சுருக்க நூலை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது அங்கே திருத்தந்தையர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளும் கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களும் நமக்கு மிக தெளிவாக புரிகிறது. அன்பானவர்களே, கடவுள் யார்? விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவர் எப்படி இருக்கிறார்? இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஒளி, நானே உண்மை என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசுவை நாடி வருகிறோம். திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம், நற்கருணை இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆனாலும் கூட நமது தாய் திருச்சபை நமக்கு அவருடைய கடவுளுடைய கீழ்ப்படிதலுள்ள தந்தையார் கடவுளுக்கு பணிந்து
இறை திட்டத்துக்கு ஏற்ப இறைமகன் இயேசுவை கருவாக தாங்குவதற்கு ஒரு பேருபகாரம் பெற்ற அன்னை மரியாளை பரிந்துரையாளராகவும் அன்னை மரியாளை நமக்கெல்லாம் சிறப்பான தாயாகவும் கொடுத்திருக்கிற திருச்சபை அன்னை மரியாளை பின்பற்றி வந்த அநேக புனிதர்கள் பரிசுத்தவான்கள் அனைவருடைய வழிகளையும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படியாக நமக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்தவர்கள், இறை வார்த்தையை கற்பித்தவர்கள், இறை வார்த்தையை போதித்தவர்கள், கடவுளின் நெறியை வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய வழிகளை சென்றவர்கள், இவர்களை எல்லாம் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி படிப்பினைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு அநேக நம்மிடத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் சிலை வழிபாடு செய்கிறவர்கள் தானே, சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கடவுளை வழிபடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்மில் பலரை பிரித்து கொண்டு போய்விட்டார்கள். நம்மில் பலர் நம்மை விட்டு விலகி போனவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் சிலைகளை வைத்து தானே வழிபடுகிறீர்கள், நீங்கள் சுரூபங்களை தானே கும்பிடுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வியை பார்க்கும்போது நாமும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல தூய யோவான் நமக்கு, அதாவது திருச்சபைக்கு, இறை மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 5:21 பார்த்தோம்னா, சிலைகளை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது நமக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம தவறான வழி காட்டப்படுகிறோமோ, தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கோமோ என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதால் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் சொன்ன பேதுருவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப, பேதுரு 1:5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்றார், அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். அதற்கு ஏற்ப நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு பாருங்க, திருப்பாடல் வரிகள்ல நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாடல் 81:9 வசனத்தை படிச்சோம்னா அங்க நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது. உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள், தந்தையாகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்தில் அடிமைகளாக வைத்திருந்த பொழுது எகிப்தில் இருக்கக்கூடிய சிலைகளை வழிபடவும் எகிப்திய மன்னனை வழிபடவும் இந்த மக்கள் கற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை அங்கே எகிப்தில் இருந்த மக்களுக்கு இது தவறு என்று சொல்லி ஆண்டவர் போதிக்கவில்லை. அவர்களை விட்டுவிட்ட கடவுள், தந்தையாகிய இறைவன் பொறுமையோடு இருந்தார். மோசையின் வழியாக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். காலம் சென்றதுக்கு பிறகு விடுதலை பயண நூல்ல 20ஆம் அதிகாரத்தில் 1-5 முடிய உள்ள வார்த்தைகள் சொல்லப்பட்ட 10 கட்டளை வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நல்லா கவனிக்கணும். எங்க வச்சு இந்த போதனை செய்கிறார்? எகிப்தில் வைத்து அல்ல, பாலைவனத்தில் வைத்து நம்முடைய தந்தையாம் கடவுள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார். மேலே கீழே, வான்வெளிக்கு மேலே, கடலுக்கு கீழே, பூமிக்கு அடியில யாதொன்றும் சிலையை உனக்கென்று நீ உருவாக்க வேண்டாம் என்று கட்டளை பிறப்பித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ வேற்று தெய்வ வழிபாடுகளை செய்யாத, அந்நிய தெய்வத்தை கூப்பிடாத, அப்படி அந்நிய தெய்வத்தை போல ஒரு சிலையவோ உருவத்தை நீ உருவாக்காத என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்நிய தெய்வம் எகிப்தில் அவர்கள் வழிபட்ட தெய்வங்கள், எகிப்திய மன்னன் கொடுத்த தெய்வங்கள். இப்படியாய் மக்கள் அங்கிருந்து பெற்றுக்கொண்டவை, கற்றுக்கொண்டவையை
வழிபடக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சபையில, தாய் திருச்சபையில ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன கொடுத்தாரு? அந்த கட்டளைகளை குறித்து நம்ம பார்த்தோம்னா நிறைய நேரம் வேணும், அதுக்கு நேரம் பத்தாது. ஆண்டவர் சொன்னார், இம்மண்டகத்தில் எதையெல்லாம் நீ கட்டுகிறாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார். தூய பவுலடிகளார் சொல்றார், இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி அறிவிக்க ஒருத்தர் கல்லை வச்சு கட்டினாலும் சரி, மண்ணை வச்சு கட்டினாலும் சரி, வைக்கோலை வைத்து கட்டினாலும் சரி, அவரவர் செய்யக்கூடிய பணி வெட்ட வெளிச்சமாக்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆக திருச்சபை தொடக்க காலம் முதல் ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு வர அறிவு தெளிவோடு விழிப்பாய் போதனை செய்கிறது. திருச்சபை காணாத ஒன்றை, கற்பனை கடவுளை உருவாக்கவில்லை. தந்தையாம் கடவுள் இயேசு சொல்றார், என்னை கண்டவன் தந்தையை கண்டான். எனவேதான் திருச்சபை இயேசுவின் உருவத்தை வைத்து அதில் ஒரு தாடியை போட்டு தந்தையாம் கடவுளாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப தந்தை கடவுள் யார்? அதுவும் கற்பனையில செய்யல. ஏசாயா புத்தகத்தில் பார்த்தோம்னா 66ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரை பார்த்தோம்னா அங்க ஒரு தெரிவு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் நமக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். திருவெளிப்பாடு புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 10வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரை பார்த்தோம்னா அங்கேயும் தன்னுடைய உருவகத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எண்ணிக்கை புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் மோசே கிட்ட கடவுள் பேசுறார். மோசே ஆண்டவருடைய பெண் தோற்றத்தை கண்டதாக சொல்கிறார். ஆக ஆங்காங்கு கடவுள் தன்னுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று சாலமோன் அரசனுடைய காலம் தொட்டு ஆலயம் கட்டுமான பணி செய்யும் போதும் தெருவுகளை எங்க வைக்கணும், அந்த பலிபீடத்தை எப்படி அமைக்கணும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். மோசே ஆர்வம் வழியாக வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினாரு? ஆரோனின் கோல், மன்னா, 10 கட்டளை, இவை 3ஐயும் வழிபாட்டுக்குரியவைகளாய் மாற்றினார். இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்தில் கடவுளை சந்திப்பு கூடாரத்தில் இப்படியாய் வழிபட்டு வந்தார்கள். உருவகத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள். எனவே திருச்சபையில் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துடைய உடலை, அன்னை மரியாதையுடைய உருவகத்தை, இந்த பூமியிலே வாழ்ந்த அப்போஸ்தலருடைய உருவகத்தை நமக்கு வழிபாட்டு பொருட்களாக, வழிபாட்டு சாதனங்களாக, வழிபாட்டுக்குரிய அருள் அடையாளங்களாக வெளிப்படுத்தி, ஆகவேதான் நாம் விழிப்பார்கள். திருச்சபையினுடைய போதனை உண்மை போதனை. உண்மை இல்லாம எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இத்தனை வழிபாட்டு முறைகளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை அழைத்து செல்கிறது. நம்ம திருப்பலி நிறைவேற்றுகிறோம். திருப்பலி கூட எங்க போது தந்தை கடவுளிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. ஆக திருச்சபையுடைய போதனை பிதாவே ஒரே சர்வேஸ்வரன் என்றும், அவர் மகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் விட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்றும், தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார் என்றும், தூய ஆவியானவரே இந்த அப்பரச குலத்தில் இயேசுவின் உடலா ரத்தமாக வருகிறார் என்றும் நமக்கு மறைக்கல்வி போதனை செய்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வழிபடுகிற வழிபாட்டு முறைகள் ஒன்றும் சிலை வழிபாடு அல்ல. இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கிறோம். திருச்சபைக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா, ஒரு மண்ணை எடுத்து இது பொன்னாய் மாறட்டும் என்று குருவானவர் அச்சிட்டு விட்டால் விண்ணகத்திலும் அது அப்படியே செய்யப்பட்டதாக இருக்கும் என்ற அருள் அடையாளம் அங்கே பெறுகிறது. எனவேதான் நாம் கையில் இருக்கக்கூடிய திருச்சபை மாலை, புனித பொருட்கள் எல்லாம் குருவானவரிடத்தில் பிளஸிங் பண்ணி வீட்டில் கொண்டு வைக்கிறோம். இதோ இருக்கக்கூடிய திருச்சிலுவை, இயேசுவினுடைய பாடுபட்ட திருச்சிலுவை, அதை குருவானவர் வழியாக நாம் ஜெபித்து பிளஸ் பண்ணி கொண்டு வைக்கும் போது இயேசுவின் உடலாக இருக்கிறது, இயேசுவினுடைய வெளிப்பாடாக கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறது. இந்த சிலுவையை பற்றி செய்தியை சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 1:18 பவுலடிகளார் என்ன சொல்றாரு? சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, வாழ்வு பெறக்கூடிய உங்களுக்கு எனக்கும் அது கடவுளுடைய வல்லமை அப்படின்னு சொல்றாரு. ஆக
கடவுளுடைய செய்தி நமக்கு வல்லமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுளுடைய செய்தியால் நீங்கள் வாழ வேண்டும். கடவுளுடைய செய்தியை பெற்றுக்கொண்டவர்களே கடவுளின் மக்களாயிருக்கிறீர்கள். கடவுளுடைய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற நீங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருக்கும்போது திருச்சபையிலே நிலைத்து நிற்பீர்கள். திருச்சபை உங்களுக்கு வல்லமையான போதனையை தன்னிச்சையாக செய்வதில்லை. திரு அவை ஒன்றாக கூடி ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுக்கும் போது திருச்சபை ஆண்டவரிடத்தில் மன்றாடி இறை வார்த்தைகளை தியானித்து வார்த்தைகளுடைய வசனங்களுக்குள்ளாக நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து வாழ இந்த நாள் செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். இந்த வரியை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சகோதரர் பாட நாம் சேர்ந்து பாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேலிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் குன்றாகமே. கோயில்கள் பாடும் கேலிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் குன்றாகமே. இயற்கை உலகு ஓவியம், இணையில்லாத காவியம், அகிலம் என்றும் ஆலயம், நான் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் இல்லவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். படைப்பு எல்லாம் என்னவா? படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம். படைக்கப்பட்ட அனைத்தும் ஆண்டவருக்கே சொந்தம். எதுக்கு? கடவுள் உலகத்தை படைத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார் என்பதற்கு அடையாளமாக மனிதனாகிய நானும் நீங்களும் சகோதரருடைய உள்ளமும் ஆண்டவருக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுளுடைய வெளிப்பாடு சொல்லுகிறது. பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை சொல்றார். இந்த சிலை வழிபாடுனா எது சிலை வழிபாடு அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். அதை வாசிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் அருளும் கொடைகளை குறித்து பார்ப்போம். அவற்றை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் விருப்பம். பாருங்க, தூய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க கடவுளுடைய அருள்கொடையை பற்றி கொஞ்சம் தியானிக்கணும், சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பிற இனத்தவராய் இருந்த பொழுது ஊமை சிலையில் ஈர்க்கப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பத்திலா என்ன சொல்றாரு? பிற இனத்தாராய் இருந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவ அறியாத பொழுது, திருச்சபையோடு இணையாத பொழுது நீங்க எப்படி இருந்தீங்க? ஊமை சிலைகள் பால் ஈர்க்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஊமை சிலைனா இது வாய் பேசாது. இதை குறித்து நீங்க தெளிவா பார்க்கணும்னா திருப்பாடல் 135 அங்க சொல்லப்பட்டிருக்கு ஃபுல்லா. எது ஊமை சிலை? அவர்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாம் அது கையை கட்டி வைக்கணும், காலை கட்டி வைக்கணும், அதை ஒரு இடத்துல இருத்தி வைக்கணும், ஆணியால் அடிச்சு வைக்கணும். அது நடந்து போகாது, அது பேசாது, அதுக்கு காது கேட்காது, அது வாய் பேசாது, அது மூக்கள் நுகராது. இது எல்லாம் திருப்பாடல் வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்முடைய கடவுள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திருச்சபையில திருச்சபை புனிதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உருவங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய உருவங்களாய் இருக்கின்றன. ஒவ்வொரு புனிதருடைய உருவங்களும் இயேசு ஆண்டவரை பற்றிய செய்தியை கொடுக்கக்கூடிய நற்செய்தியின் வாக்குறுதியாக உண்மையாக இருக்கிறது. எனவேதான் யோவான் எழுதிய நற்செய்தியில் தெளிவாக சொல்றாரு 8:32 உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்கிறார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய அறியாமை விலகவும் நாம் பலவிடப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்த நிலையில ஆண்டவருடைய நற்செய்தியாக விளங்கக்கூடிய அன்னை மரியாளையும் நற்செய்தியினுடைய தூண்களாய் விளங்கக்கூடிய திருத்தந்தையர்கள்
குருக்கள், நமக்கு வழிகாட்டியாய் வந்த திருத்தூதர்கள், வழிவந்த அனைத்து புனிதர்கள், ஏன் இப்போது ஆவியானவர் பொழியப்பட்டதினால் திருச்சபையில அநேக பொதுநிலையினரையும் திருச்சபைக்கு ஒரு வழிகாட்டிகளாக, சாட்சிகளாக உங்களையும் என்னையும் எழுப்பியிருக்கிறார். எனவே அறிவு தெளிவோடு, விழிப்போடும், தூய ஆவியும் தூண்டுதலோடும் ஆண்டோடைய பணி செய்ய செல்வோம். அன்பின் பரலோகத்தில் இதோ இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற வார்த்தைப்படியா திருச்சபையானது எங்களுக்கு படிப்பிக்கின்ற சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் அப்படியே ஆண்டவரே உள்ளூர நாங்கள் சிந்தித்து தியானித்து இதோ அதுபடி நடக்க எங்களுக்கு ஆகிவிடுகிறோம். இதோ சிலை வழிபாடு என்று சொல்லி உண்மையிலேயே அந்த சிறுவத்தினுடைய கடவுளுடைய சாயலாக இருக்கின்ற அந்த சிறுவங்களை நாங்கள் நினைக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது கடவுளுடைய அவருடைய அருட்கரமும் இதோ அவருடைய படிப்பினைகளும் அவருடைய நீதி போதனைகளும் எங்களுக்கு உள்ளத்திலே எங்களுக்கு வருகிறது. அதன்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இது சிலை வழிபாடு அல்ல என்பதை நாங்கள் தெளிவோடு புரிந்து கொள்ள நாங்கள் புரிந்து கொள்ளவும், இதை கேட்கின்றவர்களும் கேள்வி கேட்பவர்களும் இதை அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு ஞானத்தை அருள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவே ஜெபிக்கிறோம். தமிழ் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. புனித தஸ்லேஸ் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிபுதரான மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களை, வேத சாட்சிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களை இந்த இறைவார்த்தைகள் பகுதியிலே சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். ஆண்டவருக்கு உங்கள் பொருட்டு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.